பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு விலகி போனவர்களை குறித்து கலங்காதீங்க. உங்களை கைவிட்டு போனவர்களை குறித்து கலங்காதீங்க. அநேக மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களை கைவிட்டு இருக்கலாம். அதை குறித்து நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உடைந்து போன உள்ளத்துல, உடைந்து போன நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தை தேற்ற விரும்புகிறார். உங்கள் இருதயத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்காக அந்த ஆசீர்வாதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் சொல்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக மனிதரை நம்பி போயிருக்கலாம், அநேக மனிதர்கள் மேல உங்களுடைய அன்பை செலுத்தியிருக்கலாம், உங்களுடைய பாசத்தை செலுத்தியிருக்கலாம். ஆனா அவர்கள் ஒரு நாள் உங்களை விட்டு போயிருப்பாங்க, உங்களை கைவிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். அவர் கைவிடாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். நாம இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியம் செய்யலாம், அவரை மறுதளிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கலாம், உடைந்து போன இருதயத்தோடு இருக்கலாம், நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இனியும் உங்களை விட்டு விலகி போனவர்களை குறித்து கலங்காதீங்க, உங்களை கைவிட்டவர்களை குறித்து கலங்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாருங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்கள் கவலைகளை, கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரை நம்புங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வீடியோவை அநேக உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.